வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு ஆர்ட் அண்ட் கிராஃப்ட். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு பெஸ்ட் அவுட் ஆஃப் வேஸ்ட் வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறது இந்த மில்க் மேடோட பாக்ஸ். ஸோ ஃபஸ்ட் நான் இந்த மில்க் மேடோட பாக்ஸ் எடுத்திருக்கேன். அப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி பிளாஸ்டிக் பாக்ஸ் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த பாக்ஸோட மூடியும் எடுத்திருக்கேன். ஸோ இது நம்ம மூடும்போது உங்களுக்கு இந்த மில்க் மேட் பாக்ஸ் மூடுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு கார்ட்போர்ட் எடுத்து இந்த மாதிரி ஷேப்பில் கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிவிட்டு இந்த மில்க் மேட் பாக்ஸ் இருக்குல்லையே அதோட சுற்றியும் வைக்கிறேன். அப்போ உங்களுக்கு அதோட அந்த பாக்ஸோட ஷேப்புக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் க்ளூவை வச்சு அட்டாச் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நான் அட்டாச் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் இந்த மில்க் மேடோட சைஸுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் பீசஸ் வந்து ஒரு 10 பீஸ் நான் கட் பண்ணி எடுத்துருக்கேன். அதை இந்த மாதிரி நல்லா ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதை வந்து இந்த மாதிரி இந்த பாக்ஸுக்கு மேலே அட்டாச் பண்ணுறேன். அதுவுமே க்ளூ கன் வச்சு தான் நான் அட்டாச் பண்ணுறேன். இந்த மாதிரி இந்த 10 பீசஸையுமே நான் லைனாக அட்டாச் பண்ணுறேன். இப்போ நான் இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக அதை சுற்றியுமே அட்டாச் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஒரு பவுலில் நான் 2 டேபிள் ஸ்பூன் பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸும் 2 டேபிள் ஸ்பூன் க்ளூவை ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு கொஞ்சம் திக்கான பேஸ்ட் மாதிரி வரும். ரொம்ப திக்காக இருக்குன்னா நீங்கள் லைட்டாக வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். அப்போது இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வந்துடுங்க. கொண்டு வந்துட்டு இதை வந்து நான் இந்த கார்ட்போர்ட் இருக்கு இல்லையா அதுக்கு மேலே அப்ளை பண்ணுறேன். நான் ரொம்ப ஸ்மூத்தாலாம் அப்ளை பண்ணல, கொஞ்சம் ரஃப்பான சர்ஃபேஸ் மாதிரி தான் அப்ளை பண்ணல. ஏன்னா அந்த மாதிரி டெக்ஸ்சர் எனக்கு வேணும். உங்களுக்கு ரொம்ப ஸ்மூத்தாக வேணும்னா நீங்கள் ரொம்ப ஸ்மூத்தாகவே அப்ளை பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சம் ரஃப்பாக இருக்கிற டெக்ஸ்சர் மாதிரி தான் அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த கேனோட சுற்றியுமே நான் ஃபுல்லுமே இந்த பேஸ்ட்டை வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். அப்புறம் இந்த கேப்ஸ் எல்லாத்தையும் ஃபில் பண்ணுறதுக்கு நான் என் கையை தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் கை கூட யூஸ் பண்ணிக்கலாம், இல்லாட்டி ப்ரஷ்ஷோ உங்களோட அது எது கன்வீனியன்ட்டோ நீங்கள் அது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நான் ஃபுல்லுமே அப்ளை பண்ணிக்கிறேன். அப்ளை பண்ணதுக்கப்புறம் இது நல்லா காய வச்சிடறேன். நெக்ஸ்ட் நம்ம இந்த மூடி எடுத்துருந்தோம் இல்லையா, ஸோ அந்த மூடிக்கு மேலே கவர் பண்ணுறதுக்கு நான் ஹோம்மேட் க்ளே எடுக்கிறேன். ஹோம்மேட் க்ளே எடுத்து இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கிறேன். அந்த மூடி சைஸ்க்கு ரோல் பண்ணிக்கிட்டு அதை வந்து இந்த மூடிக்கு மேலே இந்த மாதிரி அட்டாச் பண்ணுறேன். நல்லா அட்டாச் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு குட்டி பீஸ் ஆஃப் க்ளே எடுத்து இந்த மாதிரி ரோல் பண்ணிவிட்டு அதையுமே நான் க்ளூவை வச்சு இதோட சென்டரில் அட்டாச் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம ஜாரோட மூடியுமே ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது ரெண்டுமே நல்லா காஞ்சிருச்சு. இனி நம்ம இதை பெயிண்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு நான் ஃபஸ்ட்டு பிளாக் அக்ரிலிக் பெயிண்ட் இருக்கு இல்லையா, அதை எடுத்து ஃபுல்லுமே கம்ப்ளீட்டாக பெயிண்ட் பண்ணுறேன்.
அப்புறம் தின் ப்ரஷ் யூஸ் பண்ணி மேலே இருக்க கேப்பெல்லாம் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையுமே பிளாக் பெயிண்ட் யூஸ் பண்ணி ஃபில் பண்ணுறேன். கம்ப்ளீட்டாக பெயிண்ட் பண்ணதுக்கப்புறம் நான் ரெட் கலர் அக்ரிலிக் பெயிண்ட் எடுத்துகிட்டு இந்த மாதிரி லைன்ஸ் வரைஞ்சி கொடுக்குறேன். நம்ம பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் யூஸ் பண்ணப்போ நான் வந்து ரொம்ப சாஃப்டான சர்ஃபேஸ் கொடுக்கல, கொஞ்சம் ரஃப்பான சர்ஃபேஸ் தான் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் இந்த மாதிரி ரஃப்பான சர்ஃபேஸில் இந்த மாதிரி லைன்ஸ் கொடுக்கும்போது ரொம்பவே பார்க்க அழகாக இருக்கும். அப்புறம் இந்த மூடியிலையும் இந்த டாப்பில் மட்டும் நான் இந்த மாதிரி ரெட் கலர் பெயிண்ட் பண்ணுறேன். ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். ஃபைனலாக நான் வார்னிஷ் யூஸ் பண்ணி ஒரு கோட் வந்து கொடுக்குறேன். வார்னிஷ் வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா கொடுக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி வார்னிஷ் யூஸ் பண்ணிங்கன்னா நம்மளோட ப்ராஜெக்ட் வந்து லாங் லாஸ்டிங்காக இருக்கும். ரொம்பவே க்யூட்டான ஜார் ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் இந்த மாதிரி நிறைய க்ரியேட்டிவ் வீடியோ பார்க்க நிக்கிஸ் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.